ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால நான்வெஜ் எடுத்துகிட்டு வரவே லேட் ஆயிடுச்சு. மதியம் தான் சமையலுக்கே ரெடி பண்ணேன். இன்றைக்கி மட்டன் தான் எடுத்தோம். குழம்பு வச்சுட்டு குழம்புல இருக்க கறியை மட்டும் எடுத்து தனியாக கிரேவி மாரி ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எப்போ நான்வெஜ் எடுத்தாலும் கறியை தனியாக வணக்கி கொடுத்தா தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் கிரேவி மாரி வச்சா தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் எப்போவுமே குழம்பு வைக்கும் போது தேங்காய் பேஸ்ட் அரைச்சின்னா அதை கொஞ்சம் எடுத்து வைப்பேன் கிரேவிக்கு ஊற்றலான்னு. கடைசியாக அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு கறியை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இதுக்கு வந்து தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம்.